ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க இன்டர்வியூ போனீங்கல்ல, என்னாச்சுன்னு ஏன் இவ்வளவு நேரம் கேட்காம இப்ப கேட்கற அப்படின்னு அப்புறமா காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு இதுல பாஸா இருந்தனால என்ன எடுக்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குதான் சொல்றேன் பேசாம நீங்க பிசினஸ் பண்ணிருங்கன்னொடனே அதுக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி வந்து அதெல்லாம் எப்படின்னாச்சும் ரெடி பண்ணிக்கலாங்க, உங்களை அப்படியே கெத்தா பார்த்தது இப்ப நீங்க இப்படி இருக்கிறத பத்தி எனக்கு கவலையா இருக்குல்ல அப்படின்னு இப்ப விஜய் வந்து அவரை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து காசுக்காக கவலைப்பட்டதே இல்லை, காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. தாத்தா காலேஜ் வாங்கி தந்தாங்க, நான் போய் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது குமரன் வராரு. என்ன உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னு இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தோன்னே இப்ப குமரன் வந்தோடனே என்ன நீங்க இன்னும் தூங்கலையா மாமா அப்படின்னே, என்ன செய்யறது உங்க அக்கா என்னை அந்த பாடுபடுத்துறானோடனே இப்ப காவேரி சொல்றாங்க, உங்களையுமா என்னையும் தான் அப்படி பண்றா, எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசுறா, கடிச்சு தின்ற மாதிரியே இது பண்றா, இது ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து குமரன் கிட்ட காமெடியா சொல்றாங்க. குமரன் வந்து ஐயோ என்னமா செய்யறது, நீ நான் திட்டுறா உட்காந்தா திட்டுற என்ன பண்ணேன்னு தெரியல. விஜய் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறாங்களா, அதனால ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், அதனாலதான் அந்த மாதிரி அவங்களாச்சும் பரவாயில்ல, இவ இருக்கல என்ன அப்படியே பரான்றா, குச்சி எடுத்து அடிக்கிறா அப்படின்னு. அப்படியா சொல்றீங்க, இதுக்கு நம்ம பரவாயில்ல போலயே, உங்களே நிவினையை கம்பேர் பண்ணும்போது நான் பரவாயில்லதான் போல சொல்லிட்டு குமரன் அப்படியே நிம்மதியா போய் தூங்க போயிடுறாரு. இப்போ உடனே காவேரி கேக்குறாங்க, நான் உங்களை பரான்றேன் என்னன்னொடனே, இல்ல இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கிட்ட வந்து என்னொருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவர் நிம்மதியா போவார், பத்தி அப்படி நிம்மதியா போனாருன்னொடனே இப்ப காவேரி விஜயோட கையை பிடிச்சு நல்லா கடிச்சு விட்டுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி உட்காந்து பாட்டிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே சாரதாங்க உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து தாத்தாவும் பாட்டியும் வர்றாங்க. அப்போ உடனே வந்தோடனே வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு விஜயும் கூட்டிட்டு வந்தோடனே இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, வளகாப்பு நடத்தணும் காவேரிக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எங்க முறை 5வது மாசம் வந்து பொண்ணு வீட்டுல வந்து இந்த மாதிரி பலகாரம்னா கொடுத்து சொல்லணும், அதான் நீங்க இங்கதானே இருக்கிறீங்க, 2 நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. விஜய் வந்து இல்ல வேணாம்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அவங்க அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறாரு. பாட்டி வந்து சிடு சிடுன்னு பேசுறாங்க. காவேரி வந்து நான் வேணா உனக்காண்டி வேணா மன்னிச்சு எடுக்கிறேன், 2 நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. என் ஒய்ஃபுக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வளகாப்பு வந்து 7வது மாசம் அந்த டைம்ல வச்சுக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அனுப்பி விடுறாங்க. பாட்டிக்கு அப்படியே கோவமா வருது. பாட்டி போய் கார்ல ஏறிக்கிறாங்க. அப்புறமா எல்லாருமா கீழே போய் அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து ட்ரெஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்ப கங்கா கேக்குறாங்க இதெல்லாம் என்னது அப்படின்னோடனே, இந்த மாதிரி தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க காவேரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னொடனே இப்ப கங்கா கேக்குறாங்க, அவங்களுக்கு இவங்க மேல கோவம் இல்லையானோடனே, இல்ல வளகாப்பு பத்தி பேச வந்திருந்தாங்கன்னொடனே அப்ப எனக்கு இப்ப வளகாப்புன்னொடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு என்னடி 2 பேருக்கும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.